10th standard mathematics chapter 1 exercise 1.3 question number 4. A graph representing the function f of x is given by the figure. It is clear that f of 9 equal to 2. ஸோ பாருங்கள் f of 9 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது f of 9னா இதுதான் f of உள்ளே இருக்க வேல்யூ தான் இது எக்ஸு. f of உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது 9 இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் இதுதான் கீழே உள்ள வேல்யூ ஹரிசாண்டல் வேல்யூஸ். மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஆன்சராக கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த வேல்யூ. ஸோ அப்போது இந்த கிராஃபை வச்சு நீங்கள் இப்போ என்ன செக் பண்ணணும்னா, இந்த ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த கிராஃபை வச்சு கொடுத்துருக்கிறதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ f of 9 2 என்பது மட்டும் தெரியுது. இங்கே பாருங்கள், இப்போ இங்கேருந்து 9ல் கரெக்டாக இங்கே போய் 2ல் இருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும்னா இதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதே இப்போ நம்ம வேறு ஒரு நம்பர்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சம்மில் பாருங்கள், அது ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஃபாலோவிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளத்தோடைய வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு f of 0, அப்போ இங்கே 0 வரைக்கும் என்ன இருக்குது? மேலே கரெக்டாக உச்சியில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், 9ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ f of 0 பார்த்தீங்கன்னா 9. அடுத்து f of 7 எங்கே இருக்குது? f of 7 பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே இருக்குது. ஸோ அது இங்கே பார்த்தீங்கன்னா 6ல் இருக்குது. ஸோ f of 7 பார்த்தீங்கன்னா 6. கிராஃபை பார்த்து ப்ளாட் தான், வேறு ஒன்றுமே கிடையாது இந்த சம்மெல்லாம். ஸோ f of 0 பார்த்தீங்கன்னா இங்கே 9ல் இருக்குது. கரெக்டாக இங்கே நீங்கள் வேல்யூவை பார்க்கணும், இங்கே நம்பரை பார்க்கணும். இந்த உள்ளே இருக்க நம்பரை வந்து கீழே பார்க்கணும். கீழே பார்த்துட்டு அதுக்கு நேர் மேலே இந்த கிராஃப் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் வேறு பார்க்கக்கூடாது, கிராஃப் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த கிராஃபில் லைன் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில். ஸோ இந்த லைன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல 9 கிட்ட தான் அந்த பிளாக் கலர் லைன் இருக்குது. ஸோ அதனால் அதுதான் ஆன்சர். அதில் 7 கிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6ல் தான் அந்த பிளாக் நம்பர் இருக்குது. 6க்கு நேராக அந்த பிளாக் நம்பர், அந்த பிளாக் கலர் மார்க்கர் வந்து ஜாயின் ஆகிருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். அங்கே பாருங்கள், அந்த 6க்கு நேராக ஜாயின் ஆகிருக்கும். ஸோ அதுதான் f of 2 பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்கா? ஸோ 2க்கு நேராக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 6 இருக்குது. இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, 6க்கு நேராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு போட்டு பார்த்தாலும் ஓகே தான். ஸோ f of 2 பார்த்தீங்கன்னா 6. அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? f of 10 கேட்டிருக்காங்க. ஸோ f of 10 என்னது? f of 10 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10 மார்க்கு 10 0ல் இருக்குது. இது ஏன்னா 0 ஓ மார்க்கு சொல்லுவாங்க, 0 தான் ஆக்சுவலாக. சரியா? ஸோ f of 10 என்பது 0. அடுத்தது இதிலே ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் f of x is equal to 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ f of x எந்த எக்ஸில் 1 வரும் கேட்டுருங்க. ஸோ f of x வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க. பட் என்ன வேல்யூன்னு உள்ள தெரியாது. நீங்கள் அது கிராஃபை செக் பண்ணணும். ஸோ அது பாருங்கள், f of x 1ல் வரும்னு கேட்டுருந்தாங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ நான் இப்போ தான் சொன்னேன், ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும்னு சொன்னேன். இன்னொரு பார்த்தீங்கன்னா f of x பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எக்ஸ் தான் எக்ஸோட வேல்யூ. இதுக்குள்ளே இது எக்ஸோட வேல்யூ. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 4 5 6 7லாம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? இந்த எக்ஸுக்கு பதிலாக அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே உள்ள வேல்யூ. ஆனால் இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வேல்யூ. இங்கே உள்ள வேல்யூ பார்த்தீங்கன்னா இது இந்த மேலே போகுது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ வெர்டிகல் வேல்யூ. ஸோ அதில் நீங்கள் 1 செக் பண்ணணும். ஸோ 1 செக் பண்ணிங்கன்னா அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 9க்கு பார்த்தீங்கன்னா 2ல் இருக்குது. ஸோ 9.5 சொல்லிடலாம். ஸோ அப்போது f of 9.5 ஈக்குவல் டு 1. ஸோ value of x is 9.5. 9.5 தான் என்னுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் மூணாவது சம் பாருங்க. டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க. ஸோ டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா f of x சொல்லியிருக்கேன். ஸோ f of x பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்க முடியுதுன்னு பார்க்கணும். 0லேருந்து நம்மளுக்கு வந்து ஒய் ஆக்சிஸில் மட்டும் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் எந்த விதத்துலையும் நீங்கள் பார்க்காதீங்க. ஒய் ஆக்சிஸில் மட்டும் பாருங்கள், 9 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அப்போது ரேஞ்ச் அது. அண்ட் எக்ஸு பார்த்தீங்கன்னா 10 வரைக்குமே கொடுத்துருங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ரைட்டாக 10 வரைக்கும் போட்டுடலாம். ஸோ அப்போ டொமைன் என்பது எக்ஸு பிலாங்ஸ் டு எக்ஸு சஸ் தட் எக்ஸு பிலாங்ஸ் டு ஆர் எக்ஸு, அதாவது 0லேருந்து 10 வரைக்கும் இல்லை எந்த ரியல் நம்பர்ஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எக்ஸு சஸ் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எந்த ரியல் நம்பர்னாலும் ஓகே தான். ரியல் நம்பர் நம்மளுக்கு தெரியும், எந்த நம்பர்ஸ்னாலும் பாயிண்ட் நம்பர், டெசிமல் நம்பர், இராஷனல் நம்பர், ஸோ எல்லா நம்பரும் சேர்ந்து வர்றது தான் ரியல் நம்பர். ஸோ 0 லெஸ் தான் எக்ஸ் ஈக்குவல் டு 9க்கு கீழே தான் வரும். 9 மேலே போல பாருங்க அந்த ஃபங்க்ஷன். ஸோ 9 மேலே போகாது. ஸோ அதன் காரணமாக 9 வரை தான் நீங்கள் என்ன செய்யணும், போடணும். ஸோ இதுதான் டொமைன் ரேஞ்சு. அண்ட் லாஸ்ட்டாக 4th சம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ எஃப்க்கு கீழே 6 எங்கே இருக்குன்னு கேட்டுருக்காங்க. ஸோ 6 எங்கே இருக்குது நீங்கள் செக் பண்ணணும். எங்கே ஒய் ஆக்சிஸ் 6 எங்கே இருக்குன்னு செக் பண்ணணும். ஸோ அதாவது இந்த இடத்துல 6 செக் பண்ணி, அதாவது இமேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது ஒய் ஆக்சிஸ் செக் பண்ணுங்க, எக்ஸில் செக் பண்ணுங்கள். ஸோ எக்ஸில் செக் பண்ணிங்கன்னா இங்கே தான் 6 இருக்குது. ஸோ 6க்கு நேராக இந்த ஒய்யில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ அப்போது அவங்க டைரெக்டாக f of 6 கேட்காம இமேஜ் ஆஃப் 6 அண்டர் இமேஜ் ஆஃப் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜ் ஆஃப் 6னாலே 6ஓட இமேஜ்னு அர்த்தம். 6ஓட இமேஜ்னா ரைட் ஹேண்ட் சைடு போகும். ஆரோ டயக்ராமில் இமேஜ்னா ரைட் ஹேண்ட் சைடு சொல்லியிருப்பேன். ஸோ
அந்த இமேஜை தான் நீங்கள் செக் பண்ணணும். அதனால் நீங்கள் என்ன சொல்லணும்னா எஃப் ஆஃப் சிக்ஸோட வேல்யூ நீங்கள் எக்ஸில் தான் செக் பண்ணணும். ஸோ 6 இங்கே எக்ஸில் செக் பண்ணிங்கன்னா அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 தான் உங்களுக்கான ஆன்சராக கிடைக்குது. ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.